ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் இன்பிட்வீனில் கொடுக்குற ஒரு சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டே அவுட்புட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக அதுவும் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கேரட் பிளாக் பீஸ் போட்ட ஒரு வெஜிடபிள் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் இதுக்கு ரியலி அடிக்டாகவே ஆகிடுவாங்கங்க. ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ என்ன தான் வெரைட்டியாக நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலுமே கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ் அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்கன்னு ஃபீல் பண்ணுற மம்மிஸில் நீங்களும் ஒரு ஆளா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் மம்மி திரும்ப அதை செய்யுங்க அப்படின்னே கேட்டு உங்கள்கிட்ட செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கேரட் மட்டும் போதுங்க, ஒரே ஒரு ஆனியன், அவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியண்ட்டே. ஸோ இதுக்கு பெருசாலாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப குயிக்காக மார்னிங்கில் இருக்கிற பிஸி ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே இதை பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆழாக்கு ரைஸுக்கான சர்விங் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு ஆனியனை பிரிஞ்சுக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஆன் பண்ணிடலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் ரைஸ், புலாவ் ஆர் பிரிஞ்சுக்கு நீங்கள் தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே போட்டுடலாம். 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கடல் பாசி அதாவது சீவீடு, அண்ட் தென் கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், அண்ட் தென் ஒரு ஸ்டார் அனீஸ் அன்னாச்சி பூ, அண்ட் தென் ஒரு பிரியாணி இலையை அப்படியே போடாமல் லைட்டாக கையில் கொஞ்சம் கசக்கி அதை 2ஆக பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இறங்குங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே பொரிஞ்ச டைமில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சைட் பை சைடில் அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டை ஃபஸ்ட்டு தோல் உரித்து வச்சிடலாம். இதை நம்ம கட் பண்ணி போடாமல் துருவி போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சீவல் எடுத்துக்கோங்க, அல்லது உங்ககிட்ட வேறு எந்த மாதிரி டிசைனில் இருக்கோ எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறதுலையே கொஞ்சம் மினிமமாக துருவி வர மாதிரி இருக்கிற அந்த சீவலில் சீவினிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் பசங்களுக்கு தெரியவே தெரியாது அதில் கேரட் போட்டிருக்காங்கன்னே. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி நான் 2 கேரட்டை துருவி இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போது ஒரு கைப்பிடி மின்ட் லீஃப் அதாவது புதினாவை ஒரு சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அழகாக தனியாக செக்ரிகேட் பண்ணுவாங்கங்க. அதை அவாய்ட் பண்ண தான் நான் எல்லாமே மினிமமாக ஸ்மாலாக கட் பண்ணி போடுவேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு க்ரீன் சில்லி. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும், ஆஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி ஆனியன் வதங்கின பிறகு இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிடலாம். கேரட்னாலே ரிச் இன் விட்டமின் ஏங்க, ஹை ஃபைபர். ஸோ உங்களுடைய பசங்களோட க்ரோத்தை அது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிரெயின் ஹெல்த்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராசஸ் பண்ணும். உங்களுடைய ஸ்கின்னுமே நீங்கள் கேரட் சாப்பிடும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் அதாவது ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் உங்களுடைய ஹார்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் சைடில் ஊற வச்சிடலாம்.
ஸோ அதை ஒரு வாட்டி மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் சன்னா ஓவர் நைட் சோக் பண்ணதை வந்து எடுத்துக்கிறேன். 1 கப். பிளாக் chickpeas வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் கால்சியம், எலும்பெல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங், வயிறு வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ நம்ம 1 கப்பு போல் மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச் இன் அயன், கால்சியம், அண்ட் தென் வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பிளட் சுகர் லெவலுமே இது நல்லாவே ரெகுலேட் பண்ணுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த 1 டம்ளர் அளவு அரிசி ஊற வச்சேன் பார்த்திங்களா, அதே டம்ளரில் நைட்டு நான் சோக் பண்ண அந்த பிளாக் சிக்பீஸோடைய மீதமான தண்ணி, அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த தண்ணியுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுலேயுமே அதனோட ப்ரோட்டீன், அயன் எல்லாமே வந்து இறங்கியிருக்கோங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை வந்து டெய்லியுமே எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் லெவலுமே நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி, இது தாங்க ரேஷியோ. இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு உதிரியாக அழகாக ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் அழகாகவே உங்களுக்கு வருங்க. இப்போ எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ லைட்டாக உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. 1 ஸ்பூன் எடுத்து இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்டிங் வந்து பாருங்கள். சால்ட் வந்து எந்த அளவு போதுமா இல்லைனா எந்த அளவு வேணுன்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 ஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ வெந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 கப்பு ரைஸ் வந்து நான் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தாங்க. ஸோ இதை தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே போதும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ ஊறின பிறகுமே அது அரிசி லைட்டாக தொட்டாலே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பலாம் வந்து ஸ்ட்ராங்காலாம் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே 1 ஸ்பூன் அல்லது ரொம்ப சாஃப்டான ஒரு ஹேண்டிலே வந்து பண்ணுங்கள். லைட்டாக இப்போ நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து கிளறி மட்டும் விடுறேன். இந்த அளவு பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதுங்க. உங்களுக்கு அரிசி நல்லா உடையாமல் அழகாக நீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டுட்டோங்க. வெறும் ஒரே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச், விட்டமின் ரிச், கால்சியம் ரிச், அண்ட் தென் சுகர் பேஷண்ட்ஸு சாப்பிட்டாங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகும். அண்ட் தென் உங்களுடைய போன்ஸை ஸ்ட்ராங் பண்ணும், கட் ஹெல்த்துக்கு நல்லது. எல்லாமே இந்த ஜஸ்ட்டு ஒரு பாட்டில் பண்ணுற ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம விசில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்து கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. விசில் சவுண்டும் நின்றுடுச்சு, அதனோட நாபும் கீழே இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவு அரிசி வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், எவ்வளோ அப்பிடைட்டிங்காக இருக்குது. அந்த கேரட்டோட கலர், அந்த பிளாக் சன்னாவுடைய கலர் எல்லாம் சேர்ந்து ஒரு எந்த அளவு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபுட்டு மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதில் ஆயிலுமே நம்ம பெருசாக சேர்க்கல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் நான் மொத்தமாகவே சேர்த்துருக்கேன். ஸோ இதை தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து டயட்டில் இருக்கிறவங்க அண்ட் தென் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. மோரோவர் இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம் வந்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லுமே லாங் லாஸ்டிங்காக, அதாவது ஸ்டொமக்கையுமே நல்ல ஃபில்லிங்காக வச்சுருக்கோங்க. ஸோ எந்த அளவு அரிசி பார்த்திங்களா அழகாக நீட்டாக ஒன்றோட ஒன்று உடையாமல் குழையாமல் எந்த அளவு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் கொடுத்த அந்த ரேஷியோ அளவு மட்டும் போட்டாலே போதுங்க. இது கூட நீங்கள் சும்மா தயிர் பச்சடி மட்டும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க.
பிரியாணியெல்லாம் நீங்கள் ஓரமே கட்டிடுவீங்கங்க, அந்த அளவு சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் கேரட்டு தனியாக சுண்டல் தனியாக பசங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்கங்க. ஸோ இது ரெண்டுமே இன்னோவேட்டிவாக எப்படி ஒரு நியூ ஃபார்மாக நம்ம கொண்டு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சு பாருங்கள். கண்டிப்பாக பசங்க வந்து திரும்ப அதை பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியே உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். பார்த்திங்களா எந்த அளவு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எம்மியான கேரட் அண்ட் தென் பிளாக் பீஸ் போட்ட ஒரு வெஜிடபிள் ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வெரைட்டியாக கட்டி கொடுத்து ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியண்ட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாலுமே பசங்க வந்து ரிட்டன் கொண்டு வருவாங்கங்க. அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தும் கிடச்சிது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான லோ பட்ஜெட்லேயே ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷும் நம்ம செஞ்சிடலாங்க. ஸோ எந்த அளவு பார்க்கும்போதே அப்பிடைட்டிங்காக இருக்குது பார்த்திங்களா. எப்பயுமே செய்கிற போரிங்கான சாம்பார் குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு அசத்திடுங்க. ஸோ இதை இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து கொடுத்தோன்னா இதெல்லாம் ஊட்டவே வேணாங்க, அவரே வந்து தாராளமாக சாப்பிட்ருவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களுமே பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பர் ஐடியாஸோடு உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.